பேசுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன். உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கப்படட்டும். ஆண்டவர் பேசும் பொழுது புது பலன் உண்டாகும். அந்த புது பலனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 14:18 எடுத்து வாசிங்க. யோவான் 14:18. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் என்ன பண்ணுவேன், வருவேன். இயேசு நம்ம இடத்துல வருவேன், இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், இல்லை உங்கள் கூட வர்றேன், இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. இதில் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நான் உங்களை எப்படி விட மாட்டேன், திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் வழி இருக்காது. எல்லாரும் இருப்பாங்க, சமாதானம் இருக்காது. எல்லாரும் இருப்பாங்க, நம்மளை புரிந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு ஏற்றதாக சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதனால தான் திக்கற்றவர்களாய். அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில் என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன், வருகிறேன். அப்போ இயேசு வரும்பொழுது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு வழிவாசல் திறக்கிற ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும். இதெல்லாம் எப்போ உண்டாகும்னா இயேசு வந்த பின்பு. அப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் திக்கற்ற நிலைமையில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி போகுது. அதாவது சில சூழ்நிலைகள் முடியாதுன்னு வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட போகிறோமா, அப்படி போகும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், தருவார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போகலை, இல்லை ஆண்டவரோடு சேர்ந்து இன்னும் அவரோடு இணைந்து ஆண்டவருடைய பலத்தில் நிரப்பப்படுறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கல அப்படின்னா, நம்ம கூட எவ்வளவு இருந்தாலும் நம்ம மனம் எப்படி திரும்ப சொல்லுவோம், நமக்கு ஏற்றதாக ஒன்றுமே நடக்கவே இல்லை. அப்போ இயேசு கூட இருக்கிறாரு. ஒருத்தனுக்கு அன்னைக்கு கூட ஒன்றத்துக்கும் வழி இல்லை, ஆனால் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா, ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருவனுக்கு எல்லாம் கூட இருந்தும் அவனுக்கு என்ன இல்லைன்னா திருப்தி அடையலை. ஒருவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், ஆண்டவர் எல்லாத்தையும். அப்போ எப்படி இந்த வார்த்தை வருகிறது, எப்படி இது நடக்குது அப்படின்னா, முதல் காரணம் என்ன, அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, அவனுடைய எண்ணங்கள் இயேசுவுக்கு மேலே இருக்குது. அதனால் அவனுக்கு என்ன வரலைன்னா, எதை குறித்தும் கவலையே வரல. ஒருவனுக்கு கவலை பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னா, அவன் கர்த்தரோடு என்ன பண்ணலை, காணப்படலை. அதனால சொல்லுங்க, நான் உங்களிடத்துல வருவேன். இன்னைக்கு இயேசு நம்மளை பார்க்குறாரு அப்படின்னா, எல்லா நேரமும் அவர் பார்க்காத நேரமே கிடையாது. நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி விழுது, அதான் உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் என்ன பண்ணுறேன், என்னை அறியாமல் விழுறதே இல்லை, அவ்வளோ கவனிக்கிறாரு தேவன். இப்போ இன்னொன்று யோசிச்சு பாருங்க, நான் தலை சீவுறேன், ஒரு 2 முடி போகுது, இல்லை 2 முடி கொட்டுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கவனிச்சுட்டு இருக்கிறார். என்ன பண்ணுறாரு, கவனிச்சுட்டு இருக்கிறார். அப்போ இயேசு இவ்வளோ கவனிக்கிற இயேசுவை நம்ம எப்படி கவனிக்கிறோம், நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி அறிந்து கொள்கிறோம். திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்போது நல்லா கவனிங்க, இயேசு நம்ம கூட யாருமே இல்லைன்னு உடனே இயேசு உடனே வார்த்தையை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். எப்போ யாரும் இல்லைன்னு அழ ஆரம்பிக்கிறோமோ அங்கே தேவனுடைய வார்த்தை கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆகாருக்கு ஒரு பெரிய ஆள் வீட்டில் வேலை பார்த்த ஒரு அனுபவங்கள் அப்படிப்பட்ட இடத்துல. ஆனால் அவர் கொடுக்கும் பொழுது சில நாளைக்கு சாப்பிடக்கூடிய அந்த அப்பத்தை தான் கொடுக்குறார். இப்போ ஒரு கட்டத்தில் இனி வழியே இல்லைன்னு அவளுடைய அழுகையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ணலை, விரும்பலை அப்படின்னா பிள்ளை எப்படியெல்லாம் இருந்திருக்கும், என்ன மனப்பக்குவத்தில் இருந்திருக்கும். அது ரொம்ப நேரமாக கேட்டிருக்கோம், தண்ணின்னு. இப்போ யோசித்து பாருங்கள், ஒருத்தன் ஒரு கீழே விழுந்து இல்லை மயக்க நிலையில் தண்ணின்னு கத்திட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும், அதை பார்க்குறதுக்கு பொறுக்குமா? அவங்க யாருன்னே தெரியாட்டா கூட அவங்க மேலே என்ன தோணும், ஐயோ. அப்போ தான் பிள்ளை, ஒரே பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு இடத்துல ஒரு வனாந்தரத்தில் தாகம் தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிருச்சு, தாகம் தாங்க முடியாமல். அப்போ நம்மளை கவனித்து பாருங்கள் எப்படிப்பட்ட நிலைகள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், ஒரு வனாந்திர சூழ்நிலையிலையும் அவர் நமக்கு தென்படுவார், அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் வசனத்தை கேட்கிறது ஈஸி, எழுதுறது ஈஸி, அந்த வசனத்தை உள்ளே கொண்டு போய் அது என்ன சொல்லியிருக்கோ அதை நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தன் படுற பிரயாசம் எப்படி இருக்கும் தெரியுமா, அதுதான் பயங்கரமாக இருக்கும். இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை பாதுகாப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆண்டவர் சொல்லிட்டார்ல. இப்போ இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நான் பரிசுத்தமாக வாழணும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் என்னை பலப்படுத்துவதற்கு நான் இன்னும் அவருக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது தான் என்ன பண்ணும், தெய்வ சித்தம் நிறைவேறும். நிறைவேறில் வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டவர் இப்படி பேசியிருக்கிறாரு, எனக்கு நடத்துவார்.
கொஞ்ச நாள் கழித்து அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சோமணி என்னத்தை கண்டோம், இந்த வார்த்தை என்ன பண்ணலை, நிறைவேறல. அப்போ வார்த்தை நிறைவேறணும்னா நான் என்ன மாற்றணும்ல? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வருவேன். இயேசு வந்து ஒவ்வொருத்தட்டையும் இப்போ காலையில் சாப்பிட்டியா, மத்தியானம் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கிற, உனக்கு தேவை, இப்படி விசாரிக்கிறவர் அல்ல. உங்களிடத்தில் வருவேன், தம்முடைய வார்த்தையை உங்களிடத்தில் அனுப்புகிறார். வார்த்தையை, இந்த வார்த்தை வந்து நம்மளை தேற்றுது. இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல ரொம்ப கவலையாக போயிருக்கோம். அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போன ஒரு செவுத்தில் இருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. கைவிட்டார், விடலை. ரெண்டாவது, இந்த வசனம் கேட்ட உடனே ஆண்டவர் இனி நடத்திடுவார், ஆண்டவர் இனி பலப்படுத்திடுவார். எப்படி இந்த வார்த்தை, எப்படி இந்த எண்ணங்கள் உண்டாகுதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு இடங்கள்லையும் கிடைக்க அதனால சொல், நான் உன்னிடத்தில் வருவேன். இயேசு வர்றாரா இல்லை, அவருடைய வார்த்தை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. அதான் சங்கீதம் 107:20 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். அவர் வசனத்தை அனுப்பி என்ன பண்ணுறாரு, அப்போ சுஸ்தப்படுத்துகிறார். நம்மளையும் கவனிக்கணும். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இல்லை நான் உங்களிடத்துல வருவேன் அப்படின்னா அந்த வசனத்தை அனுப்புகிறாரு. அதில் நம்ம சரியாக நடக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது, உண்டாகுது. அப்போ இதில் இருக்கிற நம்மளை கவனிக்கணும். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் அப்படியே சுதந்திரிக்க நாம் வசனத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். வசனத்தை பின்பற்றும் பொழுது மாற்றம் உண்டாயிரும். வசனத்தை பின்பற்றும் பொழுது நமக்கு எல்லாவற்றிலும் நன்மையாய் அவர் ஆசீர்வதிக்க. அதான் இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி அற்புதங்களை செய்வார்னா, எனக்கு என்னென்ன காரியங்களை நான் தேவைப்படுகிறது என்று எதிர்பார்க்கிறேனோ அது தேவ சித்தமாக இருந்தால் 100% அதை என்ன பண்ணுவார், நமக்கு வாய்க்க செய்வார். அப்போது இதில் வந்திருக்க நம்ம கவனிக்கணும். சில வேளைகளில் நம்மளும் திக்கற்ற நிலைமையில் இருப்போம். எல்லோரும் இருப்பாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எல்லோரும் இருப்பாங்க, நமக்கு தேவைகள் சந்திக்கப்படாது. அப்போது ஒரு திக்கற்ற நிலையில் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம், திக்கற்ற நிலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னிடத்துல வருவேன், நான் உன்னை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உன் இடத்துக்கு என்ன பண்ணுறேன், வர்றேன். அப்போ இயேசு நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா அவர் வர்றதில்லை, அவர் எதை அனுப்புகிறாரு, வசனத்தை அனுப்புகிறார். எந்த சர்ச்சில் எந்த கூட்டத்தில் போங்க, அங்கே அவர் ஆராதனை நல்லா நடத்தினார், உண்மையில் நல்லா இருந்துச்சு. அதில் இந்த வரிகள் பிடிச்சிருந்தேனது, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவருடைய. அப்போ புரியுதா, எது என்ன தேற்றுது அப்படின்னா அவருடைய வார்த்தை என்னென்ன பண்ணுது, தேற்றுது. அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களிடத்துல என்ன பண்ணுவேன், வருவேன், உங்கள் இடத்துல என்ன பண்ணுவேன், வருவேன். இயேசு வந்துட்டா என்ன உண்டாயிரும், மாற்றம் வரும். இயேசு வந்துட்டா என்னங்க உண்ட, சமாதானம் உண்டாயிரும். இயேசு வந்துட்டா அங்கே ஜெபம் வந்துடும். இயேசு வந்துட்டா ஒரு பரிசுத்த வல்லமை வந்துடும். இயேசு வந்துட்டா நிறைய மாற்றங்கள் என்ன பண்ணும், உண்டாகும். அப்போ இதில் இருக்கிற உங்களை கவனிங்க. நீங்கள் எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமாக நடக்காத குறைகள் இருக்குது, எங்கே கரெக்டாக நடந்தோம், அப்போ நம்ம கரெக்டாக நடக்க நிறைய மாற்றங்கள் என்ன பண்ணோம், உண்டாகும். அப்போ நம்மளை கவனிக்கணும். இயேசு நமக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்போ இயேசு உங்களுக்கு எப்படி நன்மை செய்வார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்போ அந்த இடத்துல அந்த திக்கற்ற நிலைகள் இல்லை, ஒரு கைவிடப்பட்ட நிலையில் ஒரு சின்ன குடும்பம், இந்த சின்ன குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், எப்படி உதவி பெறும், எப்படி நன்மையை பெற்றுக்கொள்வாங்க, நன்றாய் கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு தேவையான காரியங்கள் குறைபடும் பொழுது அவன் தேவ சமூகத்தில் போகும்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். அதுவே அவன் தேவைகள் நிறைய இருக்கும் பொழுது புலம்பிட்டு கவலையோடு இருந்தான்னா அவனுக்கு காலத்துக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும், கவலை மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவன் ஜெபம் பண்ணலை, அவனுக்கு எப்போது என்னது, சரி இது நடக்கலை, அது நடக்கலை, அது இப்படி ஆயிடுச்சு, அவன் அந்த கவலையே சுற்றி என்ன பண்ணுறான், கடந்து போகிறான். ஆனால் மாறாக இயேசுவை பிடிச்சுக்கிட்டா அவன் அசைக்கத்தக்கதாக, அவன் காரியங்களை ஒவ்வொரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக அவனை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மளை கவனிக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு திக்கற்ற நிலையில் இருக்கிறோம், இல்லை இயேசு கூட இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறோமா? இயேசு கூட இருக்கார், ஆமாங்க, இயேசு கூட இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். நம்ம கூட மட்டும் இல்லை, நம்ம போல் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு 10 கிறிஸ்தவ அங்கேயும் இயேசு என்ன பண்ணுறார். பட் இந்த இடத்துல நான் உன்னிடத்தில் என்ன பண்ணுவேன், வருவேன். இது எப்படி இருக்கோ, நான் உன்னிடத்தில் வருவேன். அப்போ நல்ல கவனிங்க. இயேசு ஒருத்தன் ரொம்ப பாவத்துக்குள்ளே இருந்தாலும் அவனுக்கு ஒரு காரியத்தை அனுப்பி என்ன பண்ணுறாரு, மாற்றத்தை, ஒரு பெரிய வித்தியாசத்தை என்ன பண்ணுறாரு, உண்டு பண்ணுகிறார். அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் கவனிக்கணும். நாம் எப்பெல்லாம் இயேசுகிட்ட கடந்து போக பிரயாசப்படுகிறோமோ அப்போல்லாம் நிறைய மாற்றத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், தருவார். எப்போல்லாம் நான் இயேசு விட்டு தள்ளி போகிறவனாய் காணப்படுறனோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு காரியம் நம்மளை அப்படியே என்ன பண்ணோம், மொட்டக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்த உடனே
வெண்ணி கிண்ணியெல்லாம் குடிச்சு எடுத்து மாத்திரை போடுறவனுக்கு என்ன வராதுன்னா அது மேலும் வளராது. காய்ச்சல் வந்துட்டுன்னு சொல்லி ஒருத்தர் முக்காடை போட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கினோன்னா காய்ச்சல் இப்போ என்ன பண்ணிடும், கூட கொஞ்சம் வந்துடும். இப்போ கொஞ்சம் வெண்ணி குடிச்சு ஒரு மாத்திரையை போட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான், அப்போதைக்கு மட்டும் காய்ச்சல் கையும், அதுக்கப்புறம் மறுபடியும். ஏன் அப்படின்னா அவன் முதல்ல சரியான ஆயத்தத்தை என்ன பண்ணலை, எடுக்கலை. சிலவங்க ஒரு மாத்திரை போடுவாங்க, காய்ச்சல் குறைஞ்சிரும், உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மறுபடியும் கண்டினியூவாக வேலை பார்ப்பாங்க, மறுபடியும் டயர்டாகி மறுபடியும் சாயந்தரத்துக்கு மேலே என்ன இருக்கும், காய்ச்சல் அடிக்கும். அப்போது ஒரு வியாதி வரும்பொழுது நாம் எப்படி இருந்தால் அது நமக்கு நல்லது, இப்படி இருந்தால் தான் அந்த வியாதியிலேருந்து விட. ஆனால் அது ஆப்போசிட்டாக நடக்கும் பொழுது மறுபடியும் அது தாக்கத்தை என்ன பண்ணுது, காட்டுது, மறுபடியும் நிற்க முடியாத ஒரு பலகீனத்தை கொண்டு வருது. படுத்துட்டா போதும், கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கிட்டா கொஞ்சம் எப்படி இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு வசனங்களை வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அதை எந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அது என்ன பண்ணுது, மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். சரி, இந்த 2ஐ நான் கடைபிடிக்க என்ன பண்ணணும், 14:1 ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, விசுவாசமாக இருங்க. இயேசுகிட்ட விசுவாசம், ஆண்டவர் எனக்கு இதில் அற்புதம் செய்வார், ஆண்டவர் எனக்கு இதில் கிருபை செய்வார், என் ஜெபத்தை ஆண்டவர் மாற்றுவார், என் ஜெபத்தில் வளர்ச்சி உண்டாகும். இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை அறிக்கையிட ஆண்டவர் நிறைய மாற்றத்தை தருவார். அதனால தான் எப்போவுமே சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க, எப்போவுமே ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே இதை எனக்கு ஆசீர்வதிங்க, இதை எனக்கு நன்மையை கட்டளிடுங்க. அப்போ தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா இடங்களையும் அற்புதம் செய்கிறார். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும், பர்திமேயு சொல்லுவான், தாவீதின் குமாரனே இறங்க. ஒரு சில ஆள் அதட்டுறாங்க, மறுபடியும் தாவீதின் குமாரனே, அவன் நன்மை பெற்றுக்கொள்கிறான். அப்போ காரணம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசு எனக்கு என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். அப்போது நம்ம சபைக்கு போகிறோம், கூட்டங்களில் வந்துடுறோம், விசுவாசத்தில் நாம் பலப்பட்டவர்களாய் இயேசுவின் அன்பில் நம்மளை வந்து அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி வைக்கணும். அப்போது நமக்கு ஒரு பலகீனம் வரும்பொழுது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், ஒரு போராட்டம் வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார், மாற்றம் தருவார். இல்லை அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணிடுவேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் ஒரே அழுகையாக இருக்கும், இப்படி நடந்துருச்சு ஆண்டவரே, இப்படி நடந்துருச்சு ஆண்டவரே, இது வரப்போது ஆண்டவரே, இந்த ஏன் அப்படி ஆகுறோம், விசுவாசத்தில் என்ன பண்ணுறோம், குறைவாக இருக்கிறோம். அப்போ நல்ல ஜெபம் பண்ணுறது ஆண்டவருடைய சித்தம், நல்ல ஜெபம் பண்ணுறது. அடுத்தது ஆண்டவருடைய சித்தம், அந்த ஜெபத்தை கொண்டு அநேக காரியங்களை என்ன பண்ணணும், ஜெயமெடுக்க ஆயத்தப்படணும். அப்போ கர்த்தர் நம்மளுடைய எல்லா பகுதிகளிலும் கூட இருந்து மாற்றத்தை கட்டளிட, ஒரு பெரிய வெளிப்பாடின் ஆசீர்வாதத்தை கட்டளிட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் நமக்கு கொடுக்குற வார்த்தை அதுதான், உங்களை நான் திக்கற்றவர்களாக என்ன பண்ணேன், விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்போ நம்மளை கவனிக்கணும், ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்க அன்பு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே வரும்பொழுது ஒரு பெரிய சமாதானம். அப்போது வசனத்தை எடுத்துக்கொள்ளணும், வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும், வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுதே ஆண்டவருடைய நன்மைகளை என்ன பண்ணுவோம், பார்ப்போம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். மறக்காமல் வசனத்துக்கு அதிக இடம் கொடுங்க, வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த அதிகாரத்தின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்கள் கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள்